இன்னைக்கு ஒரு விஷயத்த பேசுவோமா? நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறோம், திருப்தி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம்னு நம்ம யோசிக்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு நம்மளை விட ரொம்ப கீழ் நிலைமையில இருந்து வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எப்போவுமே நம்ம வாழ்க்கையை அவங்களோட ஒப்பிட்டு பார்க்கணும். அப்படி ஒப்பிட்டு பார்க்கும்போது நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை உங்களுக்கு எப்போவுமே பெட்டராக தெரியும். ஸோ நான் எப்போவுமே அப்படி தான் ஒவ்வொரு நிமிஷமும் நான் நினச்சி பார்ப்பேன். எங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களோட என் வாழ்க்கையை கம்பேர் பண்ணி பார்ப்பேன். அப்போ நான் நினப்பேன், அவங்க வாழ்க்கையை விட என் வாழ்க்கை எவ்வளவோ பரவாயில்லன்னு நினப்பேன். ஸோ எப்போவுமே கொடுத்தது ஆண்டவன், அது எப்போவுமே நம்மளுக்கு சரியான விஷயத்தை தான் கொடுத்தாருன்னு நம்ம திங்க் பண்ணணும். இந்த வாழ்க்கை உங்களுக்கு வாழ்கிறதுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா, அந்த வாழ்க்கைக்கு நீங்கள் தான் சரியான ஆள், அந்த ஆண்டவன் முடிவு பண்ணி தான் கொடுத்துருப்பான். ஸோ உங்களுக்கு நிர்ணயித்த வாழ்க்கையை நீங்கள் முழுமையாக வாழுங்க. சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது எப்போ வரும் தெரியுங்களா? மனதளவில் நீங்கள் திங்க் பண்ணும்போது. ஸோ எதிர்பார்த்த வாழ்க்கை கிடைக்கல, நீங்கள் ஆகா ஓகன் வாழலான்னு எதிர்பார்க்கலாம். எல்லோரும் என்ன நினைப்பீங்க? கல்யாணம் பண்ணும்போது ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான வாழ்க்கையை வாழ போகிறோம், சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போகிறோம் அப்படின்னு நினைக்கலாம். இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குங்க, லாட் வி எக்ஸ்பெக்ட் லாட் வி வில் பி டிசீவ்டுன்னு. அப்படி தமிழில் என்ன மீனிங்னா, எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தால் ஏமாற்றமும் அதிகம். ஸோ எதிர்பார்க்காம ஒரு வாழ்க்கைக்குள்ளே நுழைங்க. அந்த வாழ்க்கை என்றைக்குமே உங்களுக்கு திருப்திகரமாக தான் இருக்கும். தேங்க்யூ.